கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. நடக்க முடியாத அளவுக்கு பாதை ரொம்ப மோசமா இருக்கு. பார்த்து வாங்க. இந்த பக்கமா வாங்க. அங்க நிறைய முள் புதர் இருக்கு, கூர்மையா கல் இருக்கு. ஜாக்கிரதை நடங்க. கனவுல பார்த்தா அதே இடம். நான் ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். இதை சொன்ன நம்ப மாட்டாங்க. அர்ஜுன். என்ன அதிரா? வேண்டாம் அர்ஜுன், நம்ம அங்க போக வேண்டாம். நம்ம திரும்பி போயிடலாம். ஏன் வேணாங்கிற? வேண்டாம் அர்ஜுன், நம்ம அங்க போக வேண்டாம். ப்ளீஸ், நம்ம அங்க போக வேண்டாம் அர்ஜுன். புரியுது. நீ சொன்ன மாதிரி அங்க யாரும் இருக்க போறதில்ல, எதுவும் நடக்க போறதில்ல, கனவு கூட பழிக்க போறதில்ல. அதை இப்பவாச்சும் ஒத்துக்கிறியா? இல்ல அர்ஜுன், என் கனவு பழிக்கும். நான் சொன்னது நடக்கும். அர்ஜுன், நான் கனவுல பார்த்த அதே இடம் தான் இது. எனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு நான் ஏன் அங்க போகணும்? ப்ளீஸ் ஆதிரா, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்பவும் உளராத. உன்னோட பயம் கற்பனையானது, அர்த்தம் இல்லாதது. அதை ப்ரூஃப் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். இந்த பயத்தை மாத்தணும்ன்றேன். இது வரைக்கும் தப்பா எதுவும் நடக்கல, இனியும் நடக்காது. என்ன அர்ஜுன், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்பவும் அடம் பிடிக்கிற. என்ன ஃபூல் ஆக்கி பார்க்கணும், அதானே உனக்கு ஆசை? இல்ல ஆதிரா, நீ என்னென்னமோ கற்பனை பண்ணி தேவையில்லாம பயப்படுற. அதனாலதான் இப்ப நிறைய பிரச்சனை வருது. அதை நம்ம இப்ப சரி பண்ணி ஆகணும். உனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்காக தான் இவ்வளவு மெனக்கடுறேன். ஓகே அர்ஜுன், ஆனா அங்க எனக்கு ஏதாவது ஆயிட்டா? ஆதிரா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஆகாது. உன் கூட நான் இருக்கேன். என்ன நம்பி வா. வா ஆதிரா. அர்ஜுன், ஒரு நிமிஷம் நில்லு. அநேகமா வெளிச்சம் வந்த இடம் இந்த இடம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இங்க யாருமே இல்லடா. தேடி பார்ப்போம். ஓகே. ஏய், நீ கனவுல பார்த்தது இந்த இடம் தானா? ஆமா திவ்யா, இந்த இடம் தான். ஒரு பெருசு கல் ஒண்ணு இருக்கும். தலையை மோதி கொண்டாங்களே, அந்த கல்லா? ஆமா, அது இங்கதான் இருக்கும். தேனா கண்டுபிடிச்சிடலாம். அர்ஜுன், அர்ஜுன், நான் பார்த்துட்டேன். இங்க வாங்க. ஆதிரா, என்ன ஆச்சு? என்ன பார்த்த? அர்ஜுன், கீழே பாரு. கல்லு பாரு. நான் கனவுல பார்த்த அதே கல்லு தான் இது. நான் கனவுல பார்த்த அதே கல்லு இப்போ நிஜத்துல இங்க இருக்கு. இதுக்கு என்ன சொல்ற? என்ன விளையாடுறியா? நான் கூட பயங்கரமான அந்த உருவத்தை பார்த்துட்டேன்னு ஓடி வந்தேன். இங்க வந்த கல்ல காட்டுற. அர்ஜுன், கல்லு இருக்கிறது உண்மைனா உருவம் இருக்கிறது உண்மை தானே? லூசா நீ? இது ஃபாரஸ்ட் ஏரியா. இங்க மரம், செடி, கொடி, கல்லு எல்லாமே இருக்கும். இது ஒரு ப்ரூஃப்னு காட்டுறியா? நம்பலனா விடு அர்ஜுன், என்ன திட்டாத. நான் வேணும்னு திட்டலமா. நீ இப்படி பயப்படுறது எனக்கு பாவமா இருக்கு. அந்த டென்ஷன்ல பேசிட்டேன். அழாத ப்ளீஸ் அதிரா. இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். அழாத. கண்ணை தொடச்சுக்கோ.
நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது உன்னோட கற்பனைன்னு. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. நீ சொன்ன அந்த உருவம், அந்த டார்ச் லைட்டு யாருமே இல்ல. இப்பயாவது நான் சொல்றத நம்புறியா? கனவெல்லாம் நிஜத்துல நடக்காத ஆதிரா. இனிமே அப்படியெல்லாம் பேசி டிஸ்டர்ப் ஆகாம இரு. ஆமா ஆதிரா, அர்ஜுன் சொல்றதுதான் சரி. இதுவரைக்கும் நடந்த எல்லாமே எதேச்சியா நடந்திருக்கலாம். ஆனா இப்போ இங்க யாருமே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால நீ மனசை போட்டு குழப்பிக்காத. டூரை என்ஜாய் பண்ண. ஆமாண்டி, இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நாங்கெல்லாம் பயந்துட்டோம். ஆனா நல்ல வேலை, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு அர்ஜுன் நிரூபிச்சுட்டாரு. இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆதிரா, உனக்கு இப்பவும் நம்பிக்கை வரலைன்னா நம்ம திரும்பவும் தேடலாம். இல்ல சார், வேண்டாம் சார். இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா பக்கமும் தேடியாச்சு. நம்ம கிளம்புவோம். ஆமா சார், இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். நம்ம கிளம்பலாம். ஓகே, வாங்க போலாம். அர்ஜுன், கையை பிடிச்சி நடக்கவே கஷ்டமா இருக்கு. நான் மேனேஜ் பண்ணிப்பேன், விடு. வேண்டாதிரா, உனக்கு ஸ்லிப் ஆயிடும். கையை பிடிச்சுக்கோ. இல்ல அர்ஜுன், நான் சமாளிச்சுப்பேன். நீ முன்னால போ, நான் வரேன். இங்க இப்போ உயிர் பலி ஆகணுங்கிறது விதி. அது நடந்தே தீரும். என்ன விட்டு என்ன கொன்ன உனக்கு நான் பிரச்சனை. ஏற்கனவே செத்தவளானா ஆவியா வந்திருக்கேன். உங்க உசுரை எடுக்க ஆவியா வந்திருக்கேன். ஆசாசையா வந்திருக்கேன். உன் சாவு என் கையில தாண்டா. அர்ஜுன், என்னங்க சத்தம்? தெரியல திவ்யா. ஆமா, ஆதிராங்க. அர்ஜுன், நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? சார், சார் என்னாச்சு சார்? எதுக்கு இப்படி கும்பலா நிக்கிறீங்க? என்னன்னு தெரியல சார். அந்த காட்டு பகுதியில இருந்து ஏதோ பயங்கர அலற சத்தம் கேட்டுச்சு. அங்கயா? அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே சார். சார், அங்க காவலுக்கு செக்யூரிட்டி போட்டிருக்கீங்களா? இல்ல சார், அங்க ஒரே புதரா இருக்கும். போறதே கஷ்டம். அங்க யாருமே போக மாட்டாங்க சார். ஆனா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க இருந்து யாரோ டார்ச் அடிச்சாங்க. டார்ச் அடிச்சாங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நாங்க எல்லாருமே பார்த்தோம். அங்க இருந்து யாரோ ஆன் பண்றாங்க, ஆஃப் பண்றாங்க, ஆன் பண்றாங்க, ஆஃப் பண்றாங்க.
ஆதிரா அதை பார்த்து பயந்துட்டான். அது யாரா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு தான் நாங்க அங்க போயிருந்தோம். சார் இந்த நேரத்துல அங்க எதுக்கு போனீங்க? இல்ல சார், அது ஒருவேளை பேயா இருக்குமோன்னு அவ ரொம்ப பயந்துட்டான். அதை கிளியர் பண்றதுக்காக தான் அங்க போனோம். என்ன சார் இந்த காலத்துல பேயாவது பூதமாவது அங்க யூஸ்வலா யாரும் போறது இல்ல சார். அது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஆமா சார், நாங்களும் அதை பார்த்தோம். அப்படி யாரும் அங்க இல்ல. திரும்பி வந்துட்டோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரோ அங்க பயமா சிரிக்கிற மாதிரி அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார். சார் அங்க யாருமே இல்லனா டார்ச் அடிச்ச மாதிரி வெளிச்சம் வந்துச்சு. அது எப்படி சாத்தியம்? ஆமா சார், அங்க யாரோ இருக்காங்க. நாங்க எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டோம். சார் எங்களை மீறி அங்க யாரும் வர மாட்டாங்க சார். இருந்தாலும் அந்த இடம் எதுன்னு காட்டுங்க, போய் பார்த்து வந்துடலாம். ஓகே சார். ஆதிரா நீங்களாம் இங்கே இருங்க. நானும் வினோதும் சார் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஐயோ அர்ஜுன், நானும் வரேன். நீ எதுக்கு ஆதிரா? இல்ல அர்ஜுன், தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. நானும் வரேன். சார் நாங்களும் வரோம் சார். சரி, எல்லாரும் வாங்க போலாம். வாங்க சார். சார் அங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் படுத்து கிடக்குறா சார். ஆளு செத்துட்டான்டா. ஆதிரா, என்னடி இதெல்லாம்? கடைசியில ஆதிரா சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. துளசி ப்ளீஸ் இங்க எதுவும் பேசாதீங்க. சார் பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். எங்க அவன் தவறி விழுந்திருப்பான், பயப்படாதீங்க. அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம போயிடலாம். பயப்படாத ஆதிரா, நாங்க தான் இருக்கோம்ல. சார் லேடிஸ் எல்லாம் இங்க வேணாம் சார். இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க சார். சார் இவர் யாருன்னு தெரியுதா? உங்க ஸ்டாஃப் இவரு? இல்ல சார், யாரோ புதுசா இருக்கான், குடிக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தேங்க்யூ. வாங்க சார். ஓகே வாங்க போலாம் வினோத். வாங்க போலாம்.
அர்ஜுன், இன்ஸ்பெக்டர் நம்மளையும் விசாரிப்பாரா? ஆனா அங்க ஒண்ணு நீ பேசிக்காத, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க, நைட் நேரத்தில் எதுக்காக எல்லாரும் இங்கே வந்தீங்க? சார், நாங்க இங்க ரெசார்ட்ல தான் இருந்தோம். ஆதிரா தான். திவ்யா, நான் சொல்லிக்கிறேன் சார். நாங்கள் அங்கே கேம்ப் ஃபயர் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு இங்கேருந்து யாரோ அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஓ, அது இறந்து போனவரோட சத்தமா? காப்பாத்துங்கன்னு கத்துனாரா? இல்லை சார், அந்தளவுக்கு கிளியராக கேட்கல. ஆனால் அந்த அலறல் சத்தத்தை கேட்க பயங்கரமாக இருந்துச்சு. அதான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்க வந்தோம். சார், அதுக்கு முன்னாடி ஏதோ டார்ச் லைட் தெரிஞ்சதா சொன்னீங்களே, அது என்ன டார்ச் லைட்? அது ஒன்றும் இல்லை சார். சத்தம் கேட்டப்போ யாரோ டார்ச் லைட் அடிச்ச மாதிரி தெரிஞ்சது. அதை எய்ம் பண்ணி தான் பர்டிகுலராக இந்த இடத்துக்கு வந்தோம். ஓ, இறந்து போன நபரை ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், அவரை எங்க யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சத்தம் கேட்டுச்சு, வந்து பார்த்தோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், அவ்வளவுதான் சார். கடமையை சரியா பண்ணிருக்கீங்க. யோ, இறந்து போன நபரை உனக்கு அடையாளம் தெரியுமா? ஏற்கனவே இங்க வந்திருக்காரா? இல்ல சார், இதான் முத வாட்டி பாக்குறேன். இங்க ரூம்ஸ் எல்லாம் யார் புக் பண்றது? நான் தான் சார். ஆனா இந்த ஆளு நிச்சயமா ரூம் புக் பண்ண வரல சார். அப்படி பண்ணிருந்தானா நான் பார்த்திருப்பேன் சார். என்னையா ரெசார்ட் நடத்துறீங்க? இந்த இடத்துல அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்து இறந்து கிடக்குறாரு. இத பார்த்து தெரியலன்னு சொல்ற? அஃப்கோர்ஸ் சார், அதான் சார் உண்மை. இருக்கலாம், ஆனா நான் கேஸை எப்படி எழுதுறது? அவங்ககிட்ட போனு, பர்ஸ், ஐடி கார்டு எதுவுமே இல்லை. ஒருவேளை இது மர்டரா இருந்தா நாங்க யாரை சந்தேகப்படுறது? இதே வெளியன்னா ரோட்ல ஆக்சிடென்ட், அன்ஐடென்டிஃபை பர்சன் அப்படின்னு போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்க உள்ள நடந்திருக்கு கொலைன்னு தெரிஞ்சா இறந்து போனவங்களோட ஆட்கள் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்ப முதல்ல உங்களை தான் சந்தேகப்படுவேன். சார், இங்க நடந்த எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். மேற்கொண்டு விசாரணைன்னு வர்றப்ப நிச்சயமா கோஆபரேட் பண்ணுவோம். நாங்க கூப்பிடும்போது தவறாம வரணும். கண்டிப்பா வரோம் சார். யோ சார், இங்க யார் யாரெல்லாம் தங்கியிருக்காங்கிற டீட்டெயில்ஸு, அவங்க அட்ரஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும். அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடு. சார், அந்த அளவுக்கு போக வேணாமே, கஸ்டமர்ஸ் பயப்படுவாங்க சார். அநேகமா இவன் ஒரு திருடனா இருப்பானு தோணுது சார். திருடனா? ஆமா சார், இங்க வசதியானவங்க எல்லாம் தங்கறதுனால ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வந்திருப்பான் சார். வந்த இடத்துல இருட்டுல கால் தடுக்கி கீழே விழுந்து தலையில அடிபட்டு செத்து போயிருப்பான் சார். இருக்கலாம். நாங்களும் முதல்ல அந்த ஆங்கிள் தான் விசாரிப்போம். முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணா ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சார், அது வரைக்கும் எல்லாரும் இங்க இருக்கணுமா சார்? இந்த ஆளு செத்துட்டதால எல்லாரும் பயப்படுறாங்க சார், போகணுங்கிறாங்க சார். சரி, பரவாயில்ல, அனுப்பிடுங்க. ஒருவேளை இது கொலை இல்லைன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சந்தேகம்னா கூப்பிடுவோம், அப்போ வந்தா போதும். ஓகே சார், நான் எல்லாரோட டீட்டெயில்ஸும் கொடுத்துறேன் சார், நீங்க மேனேஜ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த இடத்த இன்னும் தரவா செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே சார். யாரும் வர வேண்டாம், எல்லாரையும் அனுப்பிடுங்க. ஓகே சார். உங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. இது விபத்தா தான் இருக்கும். நீங்க எல்லாம் தைரியமா போங்க. என்ன ஜோசியர, ஜோலி என்ன சொல்லுது?
ஜோசியர் என்னாச்சு? ஐயா, என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த பொண்ணு வேண்டாம். இது உங்க வம்சத்தை அழிக்கக்கூடிய ஆபத்தான குலகார ஜாதகம்.